இந்த குட்டி ஸ்டோரி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனை உங்களுக்குள்ள கொடுக்கும். டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான், ஆனா எறும்பு தானன்னு நசுக்கி போட்டுட்டு போயிடுறோம். எறும்புகளோட உலகம் ஒரு ராஜ்யம் மாதிரி செயல்படுது. நீங்க யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க எறும்புகள் இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. வாங்க பார்க்கலாம். எல்லா எறும்பு கூட்டத்திலையும் இந்த எறும்புகள் கண்டிப்பா இருக்கும். ராணி எறும்பு இதுதான் கூட்டத்துக்கே தலைவி. ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு ராணி எறும்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 800 இருந்து 1500 முட்டை போடுறது அதோட முக்கியமான வேலை. அடுத்து ட்ரோன்ஸ். இவங்க தான் ஆண்டவர். ராணி எறும்போட இணை சேர்ந்துட்டு செத்து போயிருவாங்க. கூட்டத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றாங்க பாத்தீங்களா? ஆமாங்க, இனப்பெருக்கம் செஞ்சதுக்கு பின்னாடி அந்த ட்ரோன் கண்டிப்பா செத்துரும். தான் செத்துருவன்னு தெரிஞ்சும் தன்னோட இனத்தை பெருக்கிறதுக்காக ராணி கூட சேர்ந்து சேட்டை செய்யுது. அடுத்து லார்வா. இவங்க தான் கூட்டத்தோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். அதுக்கு அடுத்து ஒர்க்கர்ஸ், ஹார்டு ஒர்க்கர்ஸ். இவங்க தான் ராணியோட சேவகர்கள். ராணிக்கும் குட்டீஸுக்கும் ஃபுட்டு கொடுக்கறது அண்டு தன்னோட வீட்டை கிளீனா வச்சுக்கிறது இவங்களோட முக்கியமான ஒர்க்கு. அடுத்து சோல்ஜர்ஸ், ராணியோட தளபதிங்க. யாராவது கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணா அட்டாக் மோடு போய் ஃபுல்லா நாக் அவுட் பண்ணிடுவாங்க. நீங்க எறும்பு கூட்டத்தை கலைக்கும் போது உங்களை வந்து கடிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த சோல்ஜர்ஸ். இல்ல உங்களை நாக் அவுட் பண்ண ட்ரை பண்றவங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய எறும்புகளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டிசிப்ளின். நம்ம டெய்லி ஃபாலோ பண்ண கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எறும்பு கூட்டத்தில் ஒரு ப்ராப்பர் மிலிட்ரி டிசிப்ளின் இருக்கு. முதல்ல போகக்கூடிய ஒரு எறும்பு ரூட் செட் பண்ணுச்சு அப்படின்னா அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய 1000 எறும்புமே அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். என்ன ஒரு டிசிப்ளின். அடுத்து கம்யூனிகேஷன். ஆமாங்க, நிறைய லவ் ஃபெயிலியருக்கு கம்யூனிகேஷன் எரர்ப்பா அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு. இதை ஒழுங்கா பண்ணாம தான் ஆஃபீஸ்லையும் வீட்லையும் நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எறும்புகள் ஒரு பயங்கரமான கம்யூனிகேட்டர்ஸ். எஸ், ஃபெரமோன்ஸ்னு ஒரு கெமிக்கலை வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்க வைஃபை, ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த கெமிக்கல்ஸ் மூலமாக தான் ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கூட பேசிக்குது. அடுத்து அடிமை முறை. எறும்புகளுக்குள்ள என்னது அடிமை முறை? ஒரு எறும்பு கூட்டம் இன்னொரு கூட்டத்து மேல படையெடுப்பாங்க. போர்ல தோத்த எறும்பு கூட்டத்தை இவங்களுக்கு அடிமையா யூஸ் பண்ணிப்பாங்க. என்னடா இது கதை கட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? நோ, நெவர். நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு அடிமை முறை எறும்புகளோட வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? கடைசியா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, உங்களால உங்க பாடி வெயிட்டை விட எவ்வளோ டைம்ஸ் நீங்க வெயிட்டை தூக்கிடுவீங்க. ஆனா இந்த ஒரு குட்டி எறும்பு 50 டைம்ஸ், அதோட பாடி வெயிட்டை விட 50 டைம்ஸுக்கு மேலே ஹெவியாக லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமையை தனக்குள்ள வச்சிருக்கு. இனிமேல் நீங்கள் எறும்பை பார்த்தீங்க அப்படின்னா நசுக்கி போடாதீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் வச்சுட்டு போங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்முடைய சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு இந்த எறும்புகளோட வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னா, கட்டெரும்போட எமோஜியை கமெண்ட் பாக்ஸில் வச்சுட்டு போங்க. எஸ், இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமா? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தயவு செய்து இன்டு தி வைல்ட் வித் பிரணவ் சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பை.